இது பலஸ்தீன பிரச்சனைக்கு அந்த நாட்டில் தானே போராடணும், அந்த நாட்டில் தானே இது பண்ணணும். ஏன் இது உலகளாவிய பிரச்சனையாக மாறுகிறது? உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் இதற்காக வேண்டி அழுவதும் தொழுவதும் எதனால் என்றால், இது ஏதோ ஒரு நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. பலஸ்தீன் முஸ்லிம்களின் பூமி. அங்கே இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களின் சொத்து. காபா எப்படியோ, மஸ்ஜிதுல் நபவி எப்படியோ, அதுபோலத்தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. அது ஏதோ அந்த நாட்டுக்கு சொந்தமானதல்ல, உலக முஸ்லிம்கள் எல்லோருக்குமானது. வகி இறங்கிய பூமி அது. நமக்கு தெரியும், நபிமார்கள் மொத்தம் சுமார் 1,24,000 பேருக்கு மேல் என்று நாம் படித்திருக்கிறோம். அப்படின்னா சுமார் 1.25 லட்சம் நபிமார்கள். 1.25 லட்சம் நபிமார்களில் 70,000 நபிமார்கள் வந்த பூமி இந்த பூமி. பலஸ்தீன், பழைய ஷாம் தேசம், அதை சுற்றி உள்ள பகுதிகள், மஹபத்துல் வகி என்று சொல்லுவோம். வகி இறங்கிய பூமி ஒரு நபி 2 நபிக்கெல்லாம் அல்ல, சுமார் 70,000 நபிமார்களுக்கு வகி வந்த பூமியில் நூற்றுக்கணக்கில் அல்ல ஆயிரக்கணக்கான நபிமார்களினுடைய கபிரிஸ்தான், அவர்களுடைய அடக்கத்தலம் அத்தனையும் அங்கேதான் இருக்கிறது. நீண்ட நெடுங்கால பாரம்பரியம் பலஸ்தீனுடைய பாரம்பரியம். அதனால்தான் அந்த மண்ணிற்காக வேண்டி உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் போராடுகிறார்கள், உரிமை கொண்டாடுகிறார்கள், அதற்காக வேண்டி நோன்பு நோக்கிறார்கள், துவா செய்கிறார்கள். இது ஒரு நாட்டின் சொத்து சம்பந்தப்பட்ட, ஒரு நாட்டின் எல்லை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. ஒட்டு மொத்தமாக அது அர்துர் ரிசாலத் என்று சொல்லுவோம். அல்லாஹுவினுடைய வகியை வாங்கிய பூமி அந்த பூமி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அந்த மண்ணிலே வாழ்ந்தவர்கள். குடும்பத்தோடு பலஸ்தீனில் இருந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கொண்டு போய் மகனையும் ஹாஜரா அம்மையாரையும் விட்டுட்டு இவங்க திரும்பி வந்தது பலஸ்தீனுக்குத்தான் வந்தார்கள். சாரா அம்மையாரோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது பலஸ்தீனத்தினுடைய பூமி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜின் போது நபிமார்களுக்கு தொட வைப்பதற்கு நாயகமும் இங்கே வந்தார்கள். எங்கள் நபிமார்களெல்லாம் மிதித்த பூமியை, எங்களுடைய நபிமார்களெல்லாம் வகியாய் வாங்கிய பூமியை, அந்த ஒரு பூமியில் ஆக்கிரமிப்பு நடக்கிற போது, அந்த இடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் என்று சொல்லுகிற போது அதை எதிர்த்து போராட வேண்டிய அவரவர்கள் தங்களுக்கு எப்படி முடியுமோ அந்த வகையில்